வேலை வாய்ப்பு பெற்றிருக்காரு. சமீபத்தில் அவருக்கு திருமணம் நடந்துச்சு. திருமண விழாவிலையும் எனக்கு அழைச்சிருந்தார் மதுரையில். அதுக்கும் நான் போய் கலந்து கொண்டு அவரை வாழ்த்து அத்தனை பேர் சார்பாக, அரசின் சார்பாக, முதலமைச்சர் சார்பாக வாழ்த்துட்டு வந்தார். நாம் அனைவரும் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்கிறோம். அதே போல பேரா டேபிள் டென்னிஸ் வீராங்கனை தங்கை சுஹானா ரவி இங்கே வரையில் வந்திருக்கிறாங்க. பேரை பார்க்கும்போது பேபி சுஹானா ரவின்னு போட்டிருந்தது. நான் ரொம்ப சின்ன பொண்ணுன்னு நினைச்சிட்டு வந்தேன். ஆனால் இவங்க பேசும்போது தான் தெரிஞ்சது எவ்வளோ தெளிவாக அவங்க பேசுனாங்க. இதுதான் ஸ்போர்ட்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ், அந்த தன்னம்பிக்கை அந்த ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கு. தன்னுடைய 13வது வயதிலிருந்து பேரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் பல சாதனைகளை படைச்சிட்டு வராங்க தங்கை சுஹானா ரவி அவர்கள். 2016 முதல் இன்னைக்கு விட தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான பேரா போட்டிகளில் கிட்டத்தட்ட 35 பதக்கங்களை வென்று நம்முடைய தமிழ்நாட்டிற்கு பெருமை தேடியிருக்கிறாங்க. குறிப்பாக 12 கோல்டு மெடல் இது வரைக்கும் வந்திருக்கிறாங்க. இன்டர்நேஷனல் டேபிள் டென்னிஸ் ஃபெடரேஷன் ரேங்கிங்கில் தங்கை சுஹானா மாற்றுத்திறனாளி பிரிவில் வேர்ல்டு லெவலில் 16th பிளேஸில், உலக அளவில் 16வது இடத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கு இங்கே நேஷனல் பேரா டேபிள் டென்னிஸில் 4 பதக்கங்கள் வென்றவங்களுக்கு உயரிய ஊக்கத்தொகையாக ஹைகேஷன் இன்சென்டிவாக ரூபாய் 20 லட்சம் ரூபாயை நாம் கொடுக்கிறோம். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே பேசும்போது குறிப்பிட்டார்கள், 4 வருடத்திற்கு கொடுத்து விளையாட்டை விட்டுடலாமா, குவிட் பண்ணிடலாமா அப்படின்னு நான் யோசித்தேன் அப்படின்னு. ஆனால் நம்முடைய அரசு அவங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு பெரிய நிலையை அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் சொல்லுவதெல்லாம் அந்த ஐடியாவே உங்களுக்கு என்றைக்குமே வர வேண்டாம். என்றைக்கும் உங்களுக்கு உலக அளவில் வேர்ல்டு லெவலில் எந்த போட்டிகளாக இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுடைய பயிற்சியாளர்கள், உங்களுடைய குடும்பத்தினர், இந்த அரசு எப்பொழுதுமே உங்களுக்கு துணையாக இருக்கும். இன்னும் நீங்கள் நிறைய சாதனைகள் படைப்பதற்கு நம்முடைய திராவிட அரசு உங்களுக்கு துணை இருக்கும். தங்கை மனோஜ் மாதிரி, தங்கை சுஹானா மாதிரி இன்னும் ஏராளமான மாற்றுத்திறனாளி வீரர்கள், வீராங்கனைகளை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து உருவாக்கும் என்பதை இங்கே மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய அத்தனை பேருடைய சாதனைகளால உங்களுடைய பெற்றோர்கள் எவ்வளவு பெருமை கொள்வார்களோ, உங்களுடைய நண்பர்கள் எவ்வளவு பெருமை கொள்வார்களோ, அதை விட அதிகமாக நம்முடைய திராவிட மாடல் அரசு பெருமை கொள்கின்றது. நீங்க விளையாட்டுல ஜெயிக்கிறது, மெடல் அடிக்கிறது, கப் அடிக்கிறது, பதக்கம் வெல்றது எல்லாம் மிகப்பெரிய விஷயம். அதுல எந்த விதமான இரண்டாவது கருத்து கிடையாது, மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதை விட மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, உங்களுடைய வெற்றி உங்களை போன்ற இன்னும் பல மாற்றுத்திறனாளிகளை விளையாட்டை நோக்கி அழைச்சிட்டு வரதில்லை, அதை கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதில்ல. அதுதான் நீங்க அந்த சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி. மற்றவங்களுடைய வெற்றி மகிழ்ச்சியை தரும், மகிழ்ச்சியை மட்டுமே தரும். ஆனா உங்களுடைய வெற்றி சமுதாயத்துல, சமூகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையே உருவாக்கும்.